பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் எப்பொழுது உங்களோட இருக்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த புது நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட சங்கீதம் 27:5 பாருங்கள். சங்கீதம் 27:5 நீங்கள் பார்க்கும்போது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து, என்னை தமது கூடாரின் மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, தீங்கு நாளில் அவர் தன்னோட பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, இஸ்ராவேல் ஜனங்கள் பாருங்கள், எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது எகிப்து முழுவதும் தீங்கு வந்தது. ஆனால் எல்லா தீங்குகளை எகிப்து ஜனங்கள் எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் இஸ்ராவேல் பிள்ளைங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடி தேவனை பாதுகாத்தார். பாருங்கள், அந்த கோசோன் நாட்டில் இருந்த அந்த இஸ்ராவேல் ஜனங்கள் அவங்க கூடாரங்களை எந்த ஒரு தீங்கு இல்லாதபடி பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் அவங்க எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது பார்வோனை துரத்தி கொண்டு வந்தார் கதை இல்லைங்களா? துரத்தி கொண்டு வரும்போது கூட செங்கடல் 2ஆக பழுகி வெட்டாந்தரையில் போகிற மாதிரி அந்த பக்கம் அவர் என்ன பண்ணார் போகும்போது. ஆனால் அந்த தீங்கு நாட்டுகள்லாம் அந்த சித்ருகள் என்ன பண்ணார், முழுகடிச்சார் அப்படின்னு முழுகி போனாங்க சமுத்திரத்தில் அண்ணன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் வனாந்தரத்தில் கூட பாருங்கள், அந்த தீங்கு நாள் உபதிரவங்கள், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள என்ன பண்ணுறாருன்னா பாதுகாத்தார். மண்ணா கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்து ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலும் மேக ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது பஞ்சகாலம் வந்தது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு காலத்தில் பஞ்சகாலம் வரும்போது கூட அந்நீதிமான்கள் அவர் என்ன பண்ணல, பஞ்சத்தில் அவங்கள கஷ்டத்தை கொடுவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது பஞ்ச காலத்தில் கூட தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள பாதுகாத்தார். ஏன்னா தேவனை தேடினாங்க, தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. தேவனை தேடி அவருக்கு உண்மையாக இருந்தது போல பயந்து அவருக்கு தேவனுக்கு பயந்து நடந்ததுனாலே அவரை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது நோவா காலத்தில் நம்ம பார்க்குறோம். உலகமே அழிஞ்சு போனாலும் நோவா குடும்பத்தை என்ன பண்ணுறாரு, பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் தான் அன்பானவர்களே, இந்த தீங்கு நாள் வரும்போது உங்களுக்கு கூட தேவனை பாதுகாப்பார், உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். பாருங்கள், கொள்ளை நோய்கள் வரும்போது கூட நம்மள என்ன ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா அவரோட கிருபை தான். எத்தனோ பேர் என்ன பண்ணி இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் உங்களும் என்னை வச்சிருக்கிறாருன்னா அவர் கிருபை தானே இதெல்லாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். ஒரு சேலஞ்சு நமக்கு வேணும். தேவனை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை பாருங்கள். நீங்கள் அவரை தேடி பாருங்கள், கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிற தேவராக இருக்கிறார். அதுபோல் என்ன பண்ணுங்க, நீங்கள் பயப்படவே படாதீங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்கலாமா? இன்னொன்று எப்படின்னா, அவர் என்ன பண்ண, நம்ம தேவன் அவருடைய செட்டுகளின் மறைவில் நம்ம மறைத்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒன்று தொடுறவன் என் கண்மணியே தொடுவான்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி தேவன் நமக்கு, அது மாதிரி தகப்பன் நமக்கு இருக்கும்போது எதுக்கு நம்ம கவலைப்படணும்? இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள், உபாகம் 32:4 பாருங்கள். அவர் கண்மலை, அவர் கிருபையை உத்தமமானது. அவர் கண்மலைங்க, அவர் கிருபை உத்தமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர்கள் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ளவர், நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செய்யாமல் இருப்பாரோ, நீதியும் செம்மையுமானவர் அவர். அதனாலே அன்பானவர்களே, அவர் நமக்கு நீதியும் செம்மையுமாக இருக்கிற தேவன். எந்த ஒரு பஞ்சகாலம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், எந்த ஒரு கொள்ளை நோய்கள் வந்தாலும் உங்களையோ என்னையோ பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கி என்னென்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறியோ, எந்தெந்த காரியங்களும் உங்கள் வீட்டில் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் உங்கள் சிங்காசனத்து முன்னாடி இந்த காலை வேளையில் கர்த்தாவை நாங்கள் வருகிறோமப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த ஒரு தீங்கு இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தாவை நிர்மலமாகி அந்த குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷத்தை தேவனோடு கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்க சுவாமி. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.